நான் 8 வருஷமா ஹெர்பல் லைஃப்ல வெல்னஸ் கோச்சா இருக்கேன். எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்தேன். ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். நல்லா சூப்பரா வெயிட் குறைஞ்சிச்சு. ஆனால் விட்டதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் எதனால? அதனால தான் எனக்கு ஹெர்பல் லைஃப் எடுக்கிறதுக்கு மனசே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 2026. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பீங்க. அது கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருப்பீங்க. இப்போ 2026 நீங்கள் காரும் வாங்கிட்டீங்க. இப்போ காரு வாங்கினதுக்கப்புறம் காருக்கு நான் எந்த செலவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கின காரு வேஸ்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், அதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டான சர்வீஸ் கொடுக்கணும், ஆயில் மாற்றணும், க்ளீன் பண்ணணும். இது எல்லாம் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு தான் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு நான் காரு வாங்கிட்டேன், திரும்ப எதுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக நான் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டுமே காரில் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் காரை வாங்கிறது பெருசு இல்லை, காரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சேம் கான்செப்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேனே, நான் ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காரோட கதி தான் உங்கள் உடம்புக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மெயின்டைன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக உங்கள் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெயிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் எனக்கு ஹெர்பல் லைஃப் விட்ட பிறகு வெயிட் கெயின் ஆகுது, விட்ட பிறகு வெயிட் கெயின் ஆகுது, அதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஹெர்பல் லைஃப் சாப்பிட்டு நான் விட்ட பிறகு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே நிலமை தான் நம்ம மெயின்டைன் பண்ணல நம்ம உடம்புக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸாக இருங்க.